விடுபட்டு ஆக வேணும்னா நீங்க ஒரு நாள் விடுபட்டு தான் ஆகுவீங்க. நீங்க மாயையில தவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு மேல இருந்து ஒரு இலை விழுந்து அந்த இலை மேல ஏறி உட்காந்து கரைக்கு வந்துடுவீங்க. அவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்றோம்னா வருத்தப்படுறோம். நம்ம வீட்டுல இப்படியே இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் மாற மாட்டாங்களே. அது அப்படி இல்லை, அது அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் காலம் ஆகும், அவங்க மாறுவாங்க. அதுக்கு நம்ம காத்திருந்துதான் ஏதாச்சும். புலம்புனா எதுவும் நடக்காது. புலம்புனா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நம்ம கிட்ட என்னன்னா உங்க அப்பாவே கொஞ்சம் அமைதியாயிடுவார். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா அமைதியாயிடும். அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அவங்களுடைய அலைவரிசை என்னன்னா, அவங்களுடைய ஒர்க் பேலன்ஸ் இருக்குல்ல, அது அவங்க வம்சாவளி மூலியமா அந்த உடல்ல இருந்து அந்த வேலையை முடிக்கிறது. இதுதான் அதோடைய தாக்கம். தடையாகுமா அப்படிங்கறது என்னன்னா, கொஞ்சம் உங்க உடல் பாதிக்கும். பாதிக்கதான் செய்யும். ஏன்னா அது ஹெவியா வேலை நடக்கிறதுனால பாதிக்கும். சாமி ஆடுறதுங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்தமான நரம்பு எல்லாம் வேலை செய்யும். நரம்பு மண்டலமா தீவிரமாகும் உடல். இந்த உடல் தீவிரமாகும் போது உடல் தாங்காது. தியானங்கிறது என்னன்னா, நரம்பை பலப்படுத்துறது தான் தியானம். சாமி ஆடுறதுங்கிறது நரம்பை இது ரொம்ப தீவிரமாகி சிவரிங் ஆக்கிறது. இப்ப நரம்பு தளர்ச்சியோ ரத்த சம்பந்தமான ப்ராப்ளங்களை ஒரு உடல் சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. இப்ப ஞானி ஆட மாட்டான், ஞானி ஓட மாட்டான். புரியுதுங்களா? ஞானி என்ன பண்ணுவான்னா பதட்டம் இல்லாம இருப்பான். அவனோட டெக்னிக் என்னன்னா, உடலை எதுவுமே பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஜிம்மு போகக்கூடாது, ஓடக்கூடாது, உடையாறக்கூடாது, நடனம் ஆடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த உடல் அப்படியே பூ போல மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் அவன் ஞானியோட நோக்கம். இப்ப நிறைய பேர் இந்த கத்துறாங்க, பயங்கரமா பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் ஞானி கடுப்பாயிருவான். என்ன கடுப்பாயிருவான்னா, அதை கட்டுப்படுத்த முடியல, என்னடா நீ எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கன்றுவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம தீவிரமா தியானம் பண்ணி மந்திரத்தை தீவிரமா போட்டு தாக்கி அந்த சக்தி ஓவரா வந்தோன்னா உடல் தாங்காது. அப்ப எமோஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவோம். இப்ப எமோஷன் ஆகி வெளிப்படுத்துவோம். அப்ப எமோஷன் பண்ணிட்டாவே அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான்னா, ஞானியா இருக்கிறவன் வருத்தப்படுவான். இப்படி பண்ணனா 10 ஆண்டுக்குள்ள இந்த உடல் சீரழிஞ்சிடும். இதை வச்சு நீ எப்படி பண்ணுவ? இப்போ நீ கொஞ்சம் கவனமா செய்யணும். அவங்க சூட்சமத்துல பல ரூபத்துல இதை வழிகாட்டுவாங்க. நம்ம விட்டுருவோம். இப்ப வழிகாட்டுறதுன்னா எங்களை மாதிரி ஆளுங்களே பல யூகத்துல சொல்றோம், பல காணொளிகள்ல சொல்றோம், பல இடங்கள்ல சொல்றோம், பல விஷயத்த பேசுறோம். ஆனா நீங்க அதை விட்டுருவீங்க, அதை கடைபிடிக்க மாட்டீங்க. அதுதான் ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, வேற எதையோ ஒரு புத்தகத்தை படிச்சிருவீங்க, வேற எதையோ ஒன்று பார்த்துருவீங்க. அப்ப இப்படி செஞ்சா இது நடந்துருமா இருக்கு, அப்படியே செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு போடுவீங்க. நரம்பு இப்படி செஞ்சா நரம்பு விழிச்சிருச்சுன்னா அந்த நரம்பை கட்டுப்படுத்துறது யார் கட்டுப்படுத்துவா? நெற்றி போட்டுல கவனத்தை வச்சிடுறீங்க. கவனத்தை வச்சா ஒரு 1000 நரம்பு விழிக்கும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. கண்ட்ரோல் பண்ற திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லை எவன் கவனத்தை வைக்க சொன்னானோ அவன்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆடிக்கிட்டே அலைய வேண்டியதான், பாடிக்கிட்டே அலைய வேண்டியதான். இதுதான் விஷயம். இப்போ ஞானி என்ன சொல்றான்னா, நிதானமா பொறுமையா பார்த்து பார்த்து போகணும். எல்லாம் நரம்பு கொஞ்சம் கவனமா கையாளணும். தியானம் என்பது ரோடு போடுற வேலை இல்லை, தாறு போடுற வேலை இல்லை. உடல் மல்லிகைப்பூ மாதிரி அழிவியும் போயிடக்கூடாது, வாடியும் போயிடக்கூடாது, வேற எவனும் பறிச்சிடவும் கூடாது. இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணா அவன் ஞானி. அவன்தான் தியானம் பண்ண வரணும். முதல்ல அவன்தான் தியானம் பண்ண வரணும். ஆசைப்படுறவன் பொதுவா ஆசையை நிறுத்துற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா நின்னுக்கணும். ஏன்னா ஆசைக்கும் தியானத்துக்கும் நேர் ஆப்போசிட். அதெல்லாம் ஒன்றும் ஆசைப்படுறவங்க யாரும் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறதே முதல்ல அதை தவிர்த்துக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், இறை என்பதும் இறை சக்தி என்பதும் எந்த ரூபத்திலையும் உனக்கு கிடைக்கப்படணும்னா கிடைக்கப்பட்டே ஆகணும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க, உங்க புள்ள நல்லா தியானம் பண்ணுவான், அவனால ஒரு நல்ல செயல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க போய் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இருக்கேன், எங்க வீட்டில் 10 பேருக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது. ஆனா என்னுடைய அலைவரிசை அவனை என்ன பண்ணுது,
அவனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, வழி நடத்திக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ அவன் தியானம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த அலைவரிசை என்ன பண்ணுது? அவனுக்கு தேவையான வழிகளை காட்டிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான்? அவனுக்கு தெரியாமலேயே கெட்ட விஷயத்துக்கு போக வேண்டியது தடுக்கப்படுது. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? ஒரு சண்டை வீட்டில், பக்கத்து வீட்டில் என் வீட்டை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு அருவாமணி எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற அம்மாவை தலையில புழக்க போயிட்டான். தலையில வெட்டலை, போயிட்டா ஆக்ரோஷமா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் கலவரமாகி அந்த அம்மா என்ன பண்றா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்கிறான். இப்போ இது ப்ராப்ளம் ஆகும். இப்போ போலீஸுக்கு போயிட்டா, கோர்ட்டுக்கு போயிட்டா என்ன ஆகும்? அப்போ அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் கண்ணை மூடிட்டு, யாருன்னா நான் தான். அந்த விஷயத்த அங்கேயே முடிஞ்சிருச்சு. அந்த அருவாமணி அங்கேயே முடிஞ்சிருச்சு. அந்த விஷயமும் அங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்த தெருவுக்கு கூட அதை போக விடலை. இதான் அலைவரிசை. அங்கே அலைவரிசை இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்? கலவரமாவது. கேடுகட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். சிறைங்கிறது என்ன? கேடுகட்ட மனிதர்கள் போய் வர்ற இடம் தான் சிறை. பல அலைவரிசைகள் வர்ற இடம் இது. பல அலைவரிசைகள் வர்ற இடம் ஆஸ்பத்திரி, கோர்ட்டு, அது போலீஸ் ஸ்டேஷனு. இதெல்லாம் ஒரு அலைவரிசை கிடையாது. எல்லா அலைவரிசையும் உள்ள வந்து போய் கிடக்கும். அப்போ அங்கே பேசுகிற டாபிக் எல்லாம் என்ன பேசுவோம்? கீழ்நிலையா நோக்கி பேசிக்கிட்டே கிடக்குங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகாம இந்த அலைவரிசையை தடுத்து பிடிச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? துன்பத்திலிருந்து விடுபடுறாங்க. விதி போக வேண்டியது இருக்கு, மதி நம்மளால அது வெல்லப்படுகிறது. சரியாச்சா? அந்தம்மா ஞானி கிடையாதுல்ல, தவம் பண்ணல, அருவாமணி தூக்கிட்டு ஓடினது. அவ்வளோதான் விஷயம். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது அருவாலாம் தூக்கிட்டு ஓடினாங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணும்போது அவங்க கீழே போட்டுருவாங்க. அவ்வளோதான் விஷயம். அதுக்காக அவரை தூக்கிட்டு தியானம் பண்ண வச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அவரை விட்டுறணும். அவரா வருவார். அவரை போய் நீங்கள் போய் போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னீங்களே, அங்கே போட வேண்டிய அருவா நம்ம மேலே போட்டுருவார். அதனால அப்படியே விட்டுறணும். தியானத்துக்கு அடிப்படை இதுதான். இறை தேடுதல் என்பது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சிச்சுன்னா அது தானா நடக்கும். ஆமா, அது தானா தான் நடக்கும். எல்லாத்துக்கும் தானா தான் ஏக்குது. யார் ஏக்குறா? ஆளா போட்டு ஏக்குறோம்? இல்ல இல்ல இல்ல. தியானங்கிறது இயற்கையா தானா இயங்கிறது தான். நீங்கள் நானும் ஏக்கிறது கிடையாது. நீங்கள் நானும் ஏக்குனா அது பேர் செயற்கை தியானம். தானா இயங்குனாதான் இயற்கை தியானம். புரியுதுங்களா? இந்த இறைவன் என்ன சொல்றான்? வாசியெல்லாம் நீயா ஓட்டாத, நீயா பண்ணாத, தானா இயங்கணும். அதை ஏற்க முயற்சி என்ன பண்ணணும்னா ஒரு கலையை கற்றுக்கிட்டு அந்த கலையை அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். அவ்வளோதான் உன்னோட வேலை, உன்னோட ரோலு. அது தானா இயங்குனா என்ன பண்ணணும்னா உன் நரம்பை பாதிக்காம, உன் உடலை பாதிக்காம பல ஆண்டுகள் நீ கடக்கணும். அதுக்குள்ள உன் கடமையும் முடிச்சிருவ. வீட்டில் உன் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவ, எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருவ. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? உன் உடலும் ரெடி ஆயிரும், உன்னோட கடமையும் ரெடி ஆயிரும். அப்போ உடல் படுறா பலப்பட்டு அந்த விஷயத்த நீ படுறதுக்கு தயாராயிரும். இதுதான் இதுக்கு சுழுமுனை நோக்கி தான் பயணிக்கணும். அதெல்லாம் நீங்க ஒரு விஷயம்தான் சிம்பிளா. இங்க கடவுள் இருக்கிறாரு, இங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க கடவுள் நோக்கி தானே போவீங்க. அதானே போவீங்க. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா பெரிய சக்தி எது இருக்கு, எங்க இருக்கோ அங்கதான் போகணுமா. அப்ப சுழுமுனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய இடம். ஆனா நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது இல்லை. எந்த இடத்துக்கு சின்ன இடத்துல இருந்து போனா சுழுமுனைக்கு நம்ம போய் தான் ஆகணும்னா இறைவனே கூட்டிட்டு போறான். நாமளா ஏன் டிக்கெட் எடுத்து சுழுமுனைக்கே போகணும்னு நின்றுட்டு இருக்கோம்? புரியுதுங்களா? அமெரிக்காவுக்கு தானா போனா அது ஓகே. அது போகணும்னு வேற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு செயல் பண்ணி பண்றது அது என்ன ஆகும்னா அடுத்த பிறப்புல அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நாமளே உருவாக்குறோம்னு அர்த்தம். பிறப்புங்கிறதே என்னன்னா 1000 விஷயங்களை யோசிக்கிறோம், 300 விஷயம் நடந்துருச்சு, செத்து போயிட்டோம், பாக்கி 700 விஷயம் நடக்கிறதுக்காக பிறக்கிறோம். கடவுள்லாம் பிறப்பு கொடுக்கல, நம்மளுடைய நினைப்பால பிறக்கிறோம். ப்ராஜெக்ட் பேலன்ஸு, நீயே வா அந்த 700 விஷயத்த கரெக்ட் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான் விஷயம். இதே மாதிரிதான் அது. அப்ப சுழுமுனையை நோக்கி நம்ம பயணம் பண்ண வேண்டியதில்லை.
சுழுமுனை தியானங்கிறது எல்லா இடத்தையும் டச் பண்றதுதான் தியானம். அது தானா நிகழும். தியானம் வந்து ஒரு பகுதியை மட்டுமா டச் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். வளர்ச்சிங்கிறது உடல்ல எல்லா இடத்துலயும் இருந்தா தானே வளர்ச்சி. எல்லா இடத்துக்கும் தானா போகும். அதுக்குன்னு சில கால வரையறை இருக்கு, சில நேரம் இருக்கு, சில டைம் இருக்கு, அதுக்குன்னு சில சூழல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். சுழுமுனைக்கெல்லாம் எடுத்தோன்னே போயிட்டா வீட்டில இருந்து டைவர்ட் ஆகிற ஒரு சூழல் தள்ளப்படுவோம். சரியா? அப்ப கோயில் குளத்தை நோக்கி போக சொல்லும். அப்ப வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப வீட்டுக்கு நமக்கு என்ன ஆகும்? கருத்து வேறுபாடுகள் வரும், மனஸ்தாபம் வரும். அப்ப என்ன சொல்லுவோம்? நாமளே சாபம் விடுவோம். என்னுடைய தியானத்துக்கு நீ குறுக்க நிக்கிற, நீலாம் என்ன ஆளு? யோ, கல்யாணத்தை பண்ணிட்டு நீ சாமியார போறேன்னு சுத்திட்டு இருக்கன்னு அவ சாபம் விடுவா. புரியுதுங்களா? இதான் பிரச்சனை. இதெல்லாம் இருக்கு. அவளுக்கு புளி வாங்கி கொடுக்க ஆள் வேணும். அடிக்கடி ஆளை தேட முடியாதுல்ல ஒன்னும். அதனாலதான் மஞ்சக்கத்தை கட்ட வச்சது. புரியுதா? எதுக்கு மஞ்சக்கத்தை கட்ட சொன்னோம்? புளி வாங்க பருப்பு வாங்க தான். அடிக்கடியா புளி வாங்க மஞ்சள் வாங்க இன்னொரு தடவை மஞ்சக்கரை தேடிட்டு இருக்க முடியும்? அவ்வளவுதான் விஷயம். ஒரு பெண்ணு வந்து கணவன் இறந்துட்டான் அழுகுறான்னா ஏன் அழுகுறா? பாசம்லாம் அங்கே கிடையாது, கமிட்மெண்ட். எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க ஒருத்தர் இருந்தாரு, போயிட்டாரு. நம்ம யாரை செஞ்சு கொடுப்பா? புரியுதா? அவ்வளவுதான். அது அவளே பழவி இருந்தா, அவர் இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுதான், எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன்ட்டு போயிடுவாங்க. உண்மையா பொய்யா? அவர் என்ன பார்த்தாரு? என் பொண்ணை படிக்க வச்சாரு, நான் தான் படிக்க வச்சேன். வேலை பார்த்தாரு, நான் தான் பண்ணேன். அவர் இருந்தானே இல்லைன்னா பரவாயில்ல, போனதே சந்தோஷம் தான் அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ நம்ம எங்க தீவிரமா அழுகுறோம்? எங்கன்னா பாசம், ஹெவி பாசம் வச்சுட்டோம். தந்தை வரும்போதே சாக்லேட்டோட வருவார், பூவோட வருவார், பழத்தோட வருவார், கொஞ்சுவார், கதை சொல்லுவார், அதை செய்வார், இதை செய்வார், ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுப்பார், கறி எடுப்பாருன்னு ஒரு கமிட்மெண்ட். கண்ணே மணியேன்னு கொஞ்சுவார், கொலுசு வாங்கி தருவாருன்னா இதெல்லாம் செத்து போயிட்டானா அவ்வளோதான். இதெல்லாம் எவன் வாங்குவான்? எவனும் வாங்க மாட்டான். ஆனால் என்னன்னா, நமக்கு பிடிச்சத பிடிக்காத பொருளையா ஒருத்தன் வேற ஒருத்தன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, வேண்டாங்க அது. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவரு மாதிரி ஆகுமா, அவரை மாதிரி ஆகுமாங்க அப்படின்றான். இப்ப எல்லாம் ஞானி கூட பிறந்தா செத்து போயிடணும். இதுக்காக கடவுள் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு, ஐயோ விவேகானந்தா நீ செத்து போயிட்டாய், நான் என்ன பண்றேன்னு வந்து மேல ஞானிகளுக்கெல்லாம் வந்து வாங்கப்பா ஒரு சாவு விழுந்து போச்சு, செத்து போயிட்டான் ஒரு ஞானி, நீங்க எல்லாம் வாங்க அழுவ அப்படின்னு கூப்பிட்டு ரேடியோ வச்சு அழுவ வச்சுட்டா இருக்காங்க. நீங்க அக்க பொருளை அழுதுகிட்டு கிடக்குறீங்க, போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. பிறப்படுத்தவன் எல்லாம் செத்து போவாங்க. ஏதோ பாசத்துல சிறு வயதுல இறந்து போயிட்டானா அழுகலாம். அதுக்குன்னு நீங்க அழுகிறதே வேலையா வச்சுட்டு அழுதா என்னதான் பண்ண முடியும்? எல்லா ஜீவனும் பிறந்தா செத்து தான் போவோம். மலை, காடு, மரைகள், தண்ணி எல்லாம் அழிஞ்சிரும் ஒரு நாள், எதுவும் இருக்காது. ராஜராஜ சோழன் வாழும் போது தஞ்சாவூர் மாதிரியா இப்ப இருக்கு? இதே தஞ்சாவூர் இன்னொரு 500 வருஷம் கழிச்சு இருக்காது. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க செத்து போவீங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம ஸ்டேட் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியா தமிழ்நாடு இருக்கு? அப்ப என்னாச்சு? நீங்க செத்தது மாதிரியே ஒவ்வொரு நகரமும் செத்து திருப்பி பொழைக்கும். அப்ப மனுஷன் மட்டும் சாவல, எல்லாரும் சாவறான், எல்லாரும் திருப்பி வாழ்றான். அதை உணரணும்ல. அப்புறம் செத்துட்டா நீங்க ஏன் ஊரை கூட்டுறீங்க? இப்ப அவன் ஞானி செத்தோன்னு என்ன சொல்றான்? நல்ல செய்தி வந்துட்டாரு அவரு அப்படிங்கிறான். இப்ப செத்து போறது என்னன்னா ஒரு சக்தியை திரும்ப பெறுறதுன்னு அர்த்தம். இப்ப இந்த உடல்ல இருக்கீங்க, இந்த உடல்ல வேலை முடிஞ்சுட்டா நீங்க போறீங்க, உங்களை திரும்ப கடவுள் பெற்றுக்கிறாரு. உங்க வீட்டுல உள்ளவெல்லாம் உங்களை போக விட மாட்டான், கடவுள்கிட்ட சண்டை போடுறான். எப்படி இவர் போகலாம்? இன்னொரு 10 வருஷம் இருந்து பருப்பு வாங்கி கொடுத்துருக்கணுமே அப்படின்னு அங்க சண்டைக்கு நிக்கிறான். நாங்க என்ன போய் பதில் சொல்றது? இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில செட்பேக்லயே இருக்கிறார், தோத்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு நோய் வந்துடுது, அவர் இந்த உடலை விட்டு போய் அடுத்தது இம்மீடியட்டா பிறப்பு எடுக்கிறதெல்லாம் இருக்கு. நான் பார்த்த சில பேர்லாம் என்னன்னா, செத்தன்னைக்கே பிறக்கிறவனெல்லாம் நான் பார்த்துருக்கேன். செத்தன்னைக்கே அடுத்த நிமிஷமே பிறப்பெடுக்க போறவன்லாம் நான் பார்த்துருக்கேன். அது அவரெல்லாம் விருப்பப்பட மாட்டார். அவர் எப்படி விருப்பப்படுவாரு? அதெல்லாம் விருப்பங்கள்லாம் இருக்காது. அது இறையோட விருப்பம், ஞானியோட விருப்பம். அவரோட விருப்பம்லாம் இருக்காது. இறைவனோட நினைவு தான். இப்ப செத்து போனவன் 1000 வருஷம் கழிச்சு கூட பிறக்கலாம், அடுத்த யுகத்துல கூட பிறக்கலாம். இந்த யுகத்திலேயே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம்.
இப்போ ஒருத்தர் அம்மா இருக்கிறாங்க, அவர் கணவர் இருக்கார், இறந்து போயிடுறாரு. ஆப்போசிட்டில் ஒரு அம்மாவுக்கு வந்து அவர் குழந்தையா பிறந்து வரலாம். அவர் வீட்டில் இருக்கிற குழந்தை இவரோட கணவர்னு தெரியாமல் கூட அவங்க போய் பேசிட்டு உட்காந்துருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் பல தகவல்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அறிந்து இதெல்லாம் அறிகிறது ரொம்ப அந்த ஞானத்தால் மட்டும்தான் அறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம உணர்ந்து வேலை செய்யறதுல தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நமக்குள்ள அது புரிதல் இல்லை. இப்போ ஆசைப்படுறத கொஞ்சம் அப்போ துன்பப்பட்ட ஒரு கேரக்டரு அப்போ நம்ம விட்டுறணும். அவருக்காக ரொம்ப வருத்தினோம்னா என்ன ஆகும்னா அவர் இறக்க மாட்டார், மேலும் மேலும் துன்பப்படுவார். அந்த உயிர் என்ன பண்ணணும்னா நீங்களாம் அழுகாதீங்கடா அப்போதான் நான் இறக்க முடியும்னா அது அழுவும். இவங்களுக்கு அது தெரியாது. ஐயோ ஒரு வாழணும் வாழணும் வாழணும்பாங்க. அவன் போய் இன்னொரு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு பேர் எது இறப்பெல்லாம் வந்து ஒரே முறையெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு 10 முறை 20 முறை இருக்கு இறப்பு. புரியுதுங்களா? பெங்களூர்ல இப்போ ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு, அந்த பாராட்டு விழாவில் 11 பேர் செத்து போனான். அவனுக்கெல்லாம் தீர்மானிக்கல, அந்த இடத்துல போனா செத்து போவான், அவ்வளோதான். அது எவன் ஜாவான்னா தெரியாது, அந்த இடத்துல மரணம் நிகழும், அவ்வளோதான். ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள எவன் போறான்னா சாவான். அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் சாவே இல்லாதவன் போனா கூட சாவான். அதான் விதி பயன். அந்த இடத்தோட ஆயுள்ல அந்த இடத்துக்குள்ள அந்த நேரத்தில் நின்னா அந்த இடம் சாகிறதுனால அவனும் செத்து போவான். விமானத்தில் 70 பேர் போய் சாகுறான், 200 பேர் போய் சாகுறான், எல்லாம் சாக வேண்டியவனா? இந்த மாதிரி பூகம்பத்துல 10,000 பேர் சாகுறாங்க. அந்த இடத்தோட விதி வழியது. இதான் விஷயம். ஒரு போர்ல ஒரு குண்டு தூக்கி போடுறான், தனிப்பட்ட முறையில இருக்கும் தாய். அதே நேரத்துல ஒரு இடத்தோட செயல்னு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 to 20 முறை மரணம் தீர்மானிக்கப்படும். அந்த சூழல் இப்ப நீங்க இருக்கிறீங்க, ஒரே கடவுள் பல்வேறுபட்ட வடிவத்தில் இருக்கிறார்ல, பல்வேறுபட்ட சக்திகள் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குல்ல, அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும். சில இடத்துக்கும் மரணம் அடைய வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு மலைகள் காடுகள், அந்த நேரத்துக்குள்ள போயிட்டா அந்த இடம் அழியும் போது அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் அழியப்படுவாங்க. அப்ப இறைத்தன்மை என்னன்னா சூட்சமத்துல இறையோட தொடர்புல இருக்கிறவனுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான பாதைகள் காட்டப்படும். அவன் காப்பாற்றப்படுகிறான். அப்ப ஞானி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள போய் நிக்காத. ஒரு வீடு இருக்கு, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல எல்லாம் தள்ளி வாழ்றா அப்படிங்கிறது என்ன பொருள்னா, அந்த வீட்டுல இருந்தாலும் அவன் சரியா இருக்காது. சரியா இருக்காதுன்னா நோய் கூட வரும். இப்போ 10 நாள் தள்ளிடு, 10 மாசம் தள்ளிடு அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். அதுக்கப்புறம் அந்த கால சூழல்ல அந்த இடம் மாறும், அதே இடம் மாறும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு 30% தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தை மூலியமா, 70% ஞானிகளால தெரிஞ்சுக்கலாம். 3-4 கட்டமா இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் எழுதுறவன் ஜோசியக்காரன், கரு உருவாகும் போதே ஜாதகம் எழுதுறவன் ஞானி. இல்ல, 3 ஜென்மத்தோடைய அலைவரிசை தொடர்புகள்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னன்னா, இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய பொருத்தம், பேர் ராசி, நட்சத்திரம் இதை வச்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். ஆனா ஒரு ஞானி வந்து அப்படி பேட்டர்ன்ல எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், பெண்ணும் இந்த ஆணும் சேர்ந்தா என்ன ஆகும். இப்ப அந்த வச்சுதான் எந்த கரு உள்ள வரப்போகுதுங்கிறத தீர்மானிக்க முடியும். இப்ப ஒரு பெண்ணும் ஒரு ஆண் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி யாரு வரப்போறா அப்படிங்கறத அப்பதான் தீர்மானிக்க முடியும். அந்த சோலை வச்சுதான் தீர்மானிக்க முடியும். ஒரு மோசமான 2 சோல் சேருதுன்னு திருடனை தான் உருவாக்க முடியாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த குழந்தையை கொடுத்தாதான் அந்த தாய் தந்தை துன்பப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சோல் வரும். அவங்க முதல் சந்திப்புகள், அந்த முதல் இணைப்புகள் எல்லாமே ரிவல்ஸான டயத்துலயா நடக்கும். அதான் மாற்றி அமைக்கும் தன்மை நமக்கு உண்டா இல்லையா? மாற்றி அமைக்கும் தன்மை அப்படிங்கிறது என்னன்னா நேச்சர்லயே இருக்கு, அது இறைவனாலே இருக்கு, அது நடக்கும்.
ஆனா சமயத்துக்குள்ள அந்த கால சூழல்ல இப்படித்தான் கடந்தாகணும்னா கடந்துதான் ஆகணும். இது ஞானிகளுக்கும் சாதகம் உண்டுன்ட்டாங்க. ஞானிக்கும் உண்டு. இப்ப அருணகிரிக்கும் அதுதானே இருந்திருக்கு. நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அப்ப அந்த மாதிரி ஒரு அலைவரிசையில தான் அவர் பிறக்கப்படணும், வளரப்படணும் இருக்கு. அதுக்கப்புறம் அவரே மாத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்ல காலம் வரும்போது நீயே மாறப்படுவார். அதான் விஷயம். சரிதானே? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சரி செய்யறதுக்கு தெருவுக்கு தெருவு டாக்டர் இருக்காரு. எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் அவங்கள நீங்க போய் பார்க்கலாம். அப்புறம் அந்த நாட்டு மருந்து இலை அரைக்கிறவங்க, தலை அரைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, போய் பார்க்கலாம். நம்ம அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான் விஷயம். இல்லைன்னா எனக்கு நானும் ஒரு போர்டு வச்சுட்டு உட்காந்துருக்கணும். இங்கே வாங்க, முதுகு வலிக்கு ஒரு மருந்து தரேன், கை வலிக்கு ஒரு மருந்து தரேன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்தாலும் அது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது வேலை இல்லை. அலைவரிசையால் இந்த காலகட்டத்தில் இந்த உடல் இந்த நரம்பு பாதிக்கப்படும்னா அதுக்கு ஒரு அலைவரிசை, அதுக்கு ஒரு கிரகத்தோட கோள்களுடைய பாதிப்பு இருக்கு. அந்த இடத்த ஒரு மனிதன் கடந்து தான் ஆகணும். அது ஞானிக்கும் பொருந்துன்னு சொல்லிட்டேன். ஞானியும் கிரகத்துக்கு உட்பட்டவர் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து என்ன விடுபடுறது அப்படின்னா கிரகமாவே மாறுறது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவரும் அந்த கிரகத்தோட ரேடியேஷன்ல இருக்கிறதுனால தான் மனிதனா இருக்கிறார். கிரகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா மனிதன் தான், பஞ்சபூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் மனிதன் தான். இதுகிட்ட இருந்து விடுபட்டா ஞானி ஆகும். இதுகிட்ட இருந்து எப்படிங்க விடுபடுறன்னா அவனும் அதே ரேடியேஷனா மாறுவான். இப்போ அவனே என்ன பண்றான்னா புதன் கோளா மாறுறான், அவனே என்ன பண்றான் வியாழனா மாறுறான். அப்ப அவனுக்கு எதிரில் வர்ற நீங்க வர்றீங்கன்னா அவன் என்ன பண்றான், எதனால இந்த பாதிப்புங்கிறத அவன் என்ன பண்றான், ஸ்கேன் எடுத்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு வாங்கலாம் சொல்ல மாட்டான். அங்கேயே பார்ப்பான், இதை கொஞ்சம் சரி செய்யலாமா, வாய்ப்பு இருக்கா. அப்போ அவனுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவான், சரி இந்த இதை பறக்காம இருக்கிறதுக்கு இவன் ஒரு வேலை பண்ணுவோம். சரி இந்த இடத்துல இதை ஒன்றும் காப்பாற்ற முடியாது, ஆனா இது துன்பப்படாம போய் சேரட்டும், அதுக்கு ஒரு வழியை பண்ணி விட்டு போவோம். இப்படிதான் நம்ம செய்ய முடியும். இதை டிஸ்கஷனோ இதுக்கு மருந்தோ இதுக்கு வேற ஒரு விஷயம்லாம் நம்மளால கொடுத்தா அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி போகும். சில செயலுக்கு சிலது கொடுக்கப்படலாம். சில பேரை காப்பாற்றியே ஆகணும், அது காப்பாற்றி தான் ஆகணும். சில பேருக்கு விடுதலை கொடுத்தே ஆகணும், அது விடுதலை கொடுத்து தான் ஆகணும். சில பேர் கொஞ்சம் துன்பப்படுவாங்க, மேலும் துன்பப்படாம நம்ம பாதுகாக்கணும். இப்போ பல்வேறு கேட்டகரியில நம்ம பிரித்து தான் அதை பார்க்கணும். அது இந்த சம்பந்தமெல்லாம் நம்ம விவாதம் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப இறை ரகசியம் கொண்டது. அவ்வளோதான் இதுக்குள்ள இருக்குது.